பர்சனே மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் தான். நீங்க குட் பேட் அக்லி இது பண்ணுங்க. துணிவு மாதிரி ப்ரொமோஷன் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி ஃபார்ஸ் வந்து மாலிக் கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. ஆனா நான் ஏற்கனவே பல தடவ ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். மாலிக் இஸ் எ முஸ்லீம் மேன் ரைட்? இந்த நோன்பு எடுக்கிற டைம் அப்ப அவர் எந்த பிசினஸ் புதுசா வருதோ, இன்னும் ஆன் கோவிங்கா இருந்தா அவர் அதுல கலந்துக்கிறதுல அது வந்து அவர் எடுக்கவும் மாட்டாரு. இதனால கேஜிஎஃப், சலாரு இந்த மாரி நெறைய பெரிய பெரிய படத்தெல்லாம் அவர் பயங்கரமா மிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா, நோன்பு எடுக்கிற அந்த 30 டேஸும் வந்து ஹி ஒன்ட் டூ எனி டைப் ஆஃப் பிசினஸஸ். இதுதான். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் இந்த படம் வந்து லோட்டஸ் கிட்ட போய் கையில விழுந்துச்சு. பட் அவர் ரொம்ப ரிக்ரெட் பண்றாரு. நான் இல்லன்னு சொல்லல. பட் பிகாஸ் இஸ் எ முஸ்லிம் மேன், ஹி ஹஸ் ஹிஸ் ஓன் பிரின்சிபல். வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். ஸோ அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்திருந்தாரு எங்க கூட டிஎஸ்ஆர் ஷாலாம்க்கு. ஸோ ரிவ்யூ எடுத்திருந்தாங்க. அவரோட குரல்லே தெரியுது. ஐயோ! பேசாம நம்ம இந்த படத்த பேசாம எடுத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உள்ள ரியாக்ஷன் வீடியோல செம்மையா கத்திட்டு இருந்தாரு, பார்த்தேன் நானு. எது ப்ரோ? உள்ள அந்த ஏகே வர ஸ்கிரீன்ல டைமிங்ல உள்ள வேற வீடியோ எடுத்திருந்தாங்க. செம்மையா யார் ஸ்ட்ரீம் இது பண்ணிட்டு யாரு இருந்தாரு. சிஆர் கார்த்திக் எடுத்தாரா? லைக் வேற ஏதோ ஒரு வீடியோ மாதிரி பார்த்தேன் நான் டிக்டாக்ல. லைக் இவர் அவரு செம்மையா என்ஜாய் சவுண்ட் அவரு கத்திட்டு இருந்தாரு. அவரு என்ஜாய் தான். அவர் அன்னைக்கு டே கிட்ட என்ன சொன்னாருன்னா, தத்து மலிக்கு படம் பயங்கரமா பண்ணும்போது பிகாஸ் நான் கூட ஸ்பேஸ்ல சொன்னேன். சில ப்ரொஃபைலிக்கான ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து படத்தோட கிளிப்பிங்ஸ் இல்லைன்னா பிரைவேட் ஸ்கிரீனிங் பண்றது உண்டு. ஸோ மெலிசால வந்து இவருக்கு மட்டும் தான் அந்த அக்சஸ் இருக்கு. மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் குடுக்கல. ஸோ யூசுவலி இப்போ என்னாச்சும் ஒரு ஒரு அப்கமிங் படம் வருது, இல்லைன்னா என்னாச்சும் ஒண்ணுன்னா இவர் அத போய் பார்த்துட்டு வந்துருவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ தத்தோவே கூப்பிட்டு வச்சு சொன்னாரு. இந்த படம் ஷார்ட் பிளாக் பஸ்டர் தான்டா பயங்கரமா இருக்கு. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அப்படின்னு வந்து டேவ் அண்ணகிட்ட வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான். துணிவும் இவரு அதான் சொன்னாரு. பயங்கரமா பண்ணுச்சு. ஜிபியும் சொன்னாரு. இன்னைக்கு நாளே நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இங்க மெல்சல் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அதுதான். இல்ல வேற தல ஆஷிக் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வேற. எப்படி அடுத்த படத்த எடுத்துருவோமா அப்படின்னு ஆல்ரெடி டாக் போகுதுன்னு. நான் யோசிச்சேன், ஐயோ! இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலன்னா ஏன் அடுத்த படம்னு பேசுறேன்னு. தெர்ல. இவங்கலாம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. இவங்களுக்கு தே நோ பெட்டர் தென் அஸ். ஸோ ஏதோ ஒண்ணு ஓடுது போல இருக்கு. பார்ப்போமே. ப்ரோ மே மலேசியா 1 எப்படி ப்ரோ? அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா சீனா ப்ரோ? வந்துரும். ப்ரோ யார் ப்ரோ பேசுறீங்க? அஸ்வத் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்தது மலேசியால? ப்ரோ சூப்பரா போனுச்சு ப்ரோ. வேற லெவல்ல போயிருக்கு. டிக்கெட் கிடைக்கல ப்ரோ. ஆமா ப்ரோ, எல்லாம் கம்மி டைம்லயே இவ்வளவு டிக்கெட் புக் ஆயிடுச்சு. ப்ரோ முன்னாடியே விட்டுருந்தா. அது அது வந்து ஒரு விஷயத்த பெனிஃபிட் தான். ஐ திங்க் இந்த ஒரு 10 வருஷம் மேல எந்த ஒரு பெரிய தமிழ் படமும் அறவே அட்வான்ஸ் புக்கிங் தொறக்காம சென்சர் ரிப்போர்ட் இல்லாம இருந்ததில்ல. கடைசி நாள்ல வந்துருச்சு. படம் இன்னும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஓடுறதுக்கு இன்னும் ஒரு 16 மணி நேரம் இருக்கு. அப்பயும் புக்கிங்ஸ் இன்னும் தொறக்கல எந்த தியேட்டர்லயும். படம் வருதா இல்லையான்னு அறிகுறி இல்ல. ஸோ யோசிச்சு பாருங்க. எல்லாரும் டென்ஷனா இருப்பானுங்களா? இருக்க மாட்டானுங்களா? ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் டக்குன்னு புக்கிங்ஸ தொறந்து விட்டானுங்க. சென்சர் விறுவிறுன்னு முடிச்சானுங்க. அந்த ஒரு ப்ரெஷர் தான். என்னடா இது மத்த இடத்துல அட்வான்ஸ் புக்கிங் போது. ஆனா மெலிசால ஸ்டார்ட் ஆகலன்னா, அங்க ஒரு டென்ஷன் கெளப்புமா? கெளப்பாதா? ஸோ அந்த ப்ரெஷர்லயே அவனுங்க வந்து விறுவிறுன்னு டிக்கெட்ட வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப ஆளுங்க டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, படம் எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சிருக்குதா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் மூவிஸ் தான் மெலிசன் பீப்பிளுக்கு புடிக்கும். ஸோ அதனால அடிச்சிருமா ப்ரோ? 10 மில்லியன் அடிச்சிருமா ப்ரோ ப்ரோ அத விட ரிங்கெட்ஸ்? கூடயே பண்ணும் ப்ரோ. வெயிட் ப்ரோ, சம்பவம் தான் ப்ரோ. ஆனா ஆனா இவனுங்க கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் லோட்டஸ் வந்து யூசுவலி போட மாட்டான். ஸோ போட்டாலும் டாக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கம்மியா தான் இது பண்ணி போடுவான். நான் ஏற்கனவே சொன்ன ஜெயிலருக்கே கூட பண்ணுச்சு. பட் டாக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் கம்மியா தான் போட்டிருந்தான். ஸோ அந்த மாதிரி தான். ஆக்சுவல் எவ்வளோ பண்ணுச்சுன்னா அவனுங்களுக்கு தான் தெரியும். பட் அதே டைமு மெலிசாவோட பிசினஸ்ல வந்து வேற வேற பார்ட்னர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஃபரா தான் ஆகும். ஸோ யா. என்ன ப்ரோ, படமே சம்பவமா இருக்கு ப்ரோ. எல்லா சீனும் வந்துருச்சு ப்ரோ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நினைக்கவே இல்லை ப்ரோ இதனால. அங்க ஊர்ல எல்லாம் டார்க்கியோட சீனுக்குலாம் எப்படி பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? சூப்பர் ப்ரோ. புலி 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 புலினா என்ன தியேட்டரே இதாயிடுச்சு ப்ரோ. அதான் சில பேர் ஃபுட்டேஜஸ்லாம் அனுப்பி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எங்க ஊர் லெஜண்ட் அங்க பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எல்லாரும் நீங்க வைப் பண்றதோ இது பண்றதோ பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நம்ம ஏகே சைடு ஃபேன்ஸ்லாம்
நீங்க ட்விட்டர்ல நெறைய பேரு அது இதுன்னு ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவருக்கும் அனுப்பியாச்சு. ஸோ, அவரு நீங்க பேசுறதுலயே பார்த்துருப்பீங்க. அவரு கொஞ்சம் ரொம்ப வெகுளி. ஸோ, ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. ஸோ, கிடைக்கிற ரிசப்ஷன், ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவர் எமோஷனலா ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் அந்த கடைசியா அந்த இதுனா நல்லா இருந்துரு ப்ரோ. ப்ளூபர்ஸ் கடைசியா ம், ம், ம். அது வேற மாரி ப்ரோ அது. அது ஒரிஜினல் ப்ரோ. அவரு மேல அந்த கார்ல ஏறி நின்டு வர்றது கடைசியா தான் தெரிஞ்சது ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ காலையில இதில் பார்த்தேன், ரோகிணியில் பார்த்தேன் எஃப்டிஎஃப்எஸ் சில்வர் ஸ்க்ரீனு. செம்ம ப்ரோ படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கான்செப்ட் மாதிரி படம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான் ஆதிக்கு. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது வேதாளம்னு ஒரு படம் அப்போ வந்து என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதோட ஒரு 10 மடங்கு என்ஜாய் பண்ணி பார்த்த படம் தான் ஜிபிஓ. சொல்ல ப்ரோ முடியல ரோஹிணில எல்லாம் வந்திருந்தாங்களா ப்ரோ? ஷாலினி ஆமாம் மேம். ஆமாம், ஒரு 13 பேர் கிட்ட வந்திருந்தாங்க எல்லாருமே. ஷாலினி, அப்புறம் கேமராமேன், அப்புறம் எடிட்டர் ஆதிக்கு, சுரேஷ் சந்திரா எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படியே. அந்த பேண்ட் எப்படி இருந்தது ப்ரோ? நல்லா இருந்ததா வைப்? நல்லா இருந்தது. அது கையில குடுத்துருந்தாங்க. அது எப்பப்பலாம் இதாகுமோ, அப்படியே லைட் அங்க எரியும்போது, நம்ம கையில அப்படியே எரியிற மாரிலாம் குடுத்துருந்தாங்க. சீரியஸா நல்லா செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த மாரி செலிப்ரேஷன் வீடியோ இருந்தா ஏதாவது அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. ஷூர் ஷூர் பண்றேன் நான் ஷூர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது ரொம்ப நாள் ஒரு தவம் கடந்து பார்த்த மாரி ஒரு படம் இது. ஆனா சீரியஸா நான் மலேசியாலும் நான் இது பார்த்தேன் நானும். பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. மலேசியா வந்து கண்டிப்பா எப்படி ப்ரோ இருக்கு அங்க? எப்படி ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ? சூப்பரா ப்ரோ அங்க? ப்ரோ டிக்கெட்ஸ் கிடைக்கல ப்ரோ. ஓகே, 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 ஓகே. அறவே கிடைக்க மாட்டுது ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு ஒரு ஷோ தொறந்து விட்டாலே முடிச்சு விட்டுறானுங்க. விவேக் ப்ரோ அங்க மலை படம் ஏதோ வந்ததுன்னு சொன்னீங்களே, பரவாயில்லையா ப்ரோ? நமக்கு ப்ரோ ஓகே தானே? நீங்க வேற குட் பை டக்லிக்கு ஷோ லைக் நெறைய பேர் டிக்கெட் விறுவிறுன்னு ஃபுல் பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னே, மீதி இருக்கிற ரிலீஸ் பண்ண வேற வேற மூவிஸுக்குலாம் வந்து ஷோ டைம வந்து ரிமூவ் பண்ணிட்டானுங்க. நம்மளுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. வெயிட் ப்ரோ. சம்பவம் அதான் சொல்றேனே, மக்களுக்கு வந்து இங்க மசாலா கமர்ஷியல் தான் புடிக்கும். ஓகேயா? உங்களுக்கு டிஎன் ஃபேன்ஸோட பல்ஸும், எங்க பல்ஸும் சேம் தான். ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஸோ அது கரெக்ட்டா கிளிக் ஆனுச்சுன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அஜித் சார் வந்து மத்த ஆக்டர்ஸ் மாரி ஃப்ரீக்வென்ட்டா அந்த மசாலா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்றதில்ல. ப்ரோ சொன்ன மாரி தான். கடைசியா வேதாளம் தான். ஓகேயா? அப்படின்னு இருக்கிறப்ப, நம்மளுக்கு ரொம்ப ரேர். ஸோ இவ்வளோ த்ரூ அவுட் இந்த 10 இயர்ஸ் பீரியட்ல நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்லாம் டிஃபரெண்ட்டா இருந்தப்ப, ஸோ ஃபேன்ஸ நம்ம செட் பண்றோம், யங்ஸ்டர்ஸ செட் பண்றோம்னு இருக்கிறப்ப, அதோட ஹைப் வேற மாதிரி இருக்குமா? இருக்காதா? ஸோ ஏகே சாரோட டீமுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பல்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்கலாம் சுரேஷ் சாருக்கும் அனுப்பியாச்சு. அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கும் அனுப்பியாச்சு இங்க நிலவரம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அவங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்குது மெலிஷாவோட ரெஸ்பான்ஸ பார்த்து. பிகாஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் நத்திங் அப்படின்னு இருக்கிறப்ப, எண்ட் ஆஃப் தி டே ஏகே, டார்கி அவ்வளோதான். ஸோ வேற மாதிரி போதா சேல்ஸ் இங்க. ஸோ இன்னைக்கு நேத்தே இப்படி இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் செகண்ட் டே என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்பவே டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க 2வது நாளைக்கு. விவேக் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நீங்க சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா ப்ரோ சுரேஷ் அவருக்கு சாருக்குன்னா? அவரு தான் பார்ப்பாரு அதுல. இல்ல ப்ரோ, நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க ம். கேட்க மாட்டாங்களா ப்ரோ மித்ரி? நீங்க ஏன் ப்ரமோஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுனா இல்ல, இல்ல, அவங்கள்ட்ட? இல்ல, இல்ல, இல்ல. இப்ப வந்து மைத்திரி ரொம்ப சிம்பிள் நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இப்ப எல்லாம் ஃபார்ஸ் கிட்ட தான் குடுத்தானுங்க. ஓகேயா? அப்படின்னு இருக்கிறப்ப, ஃபார்ஸ் கிட்டலேருந்து யாரு வாங்குறாங்களோ, எனிதிங் ஃபார்ஸ் தான் டீல் பண்ணி ஆவணும். மைத்திரி வந்து பெர்சனலா அது இதுன்னு வந்து கேட்க மாட்டான். ஸோ 2வது வந்து சி ஆல்ரெடி கன்டென்ட் கு ஓவர்சீஸ்க்கே இன்னும் டெலிவர் பண்ணல. ஸோ நீ இன்னும் ஏன் ப்ரமோஷன் பண்ணல, மார்க்கெட்டிங் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுங்க பெருசா வந்து எதுவும் கேட்க மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க தல. அது நார்மல் தான். அவனுங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே அவன் ஒரு ப்ரொடியூசரா அவனுக்கு பிசினஸ் முடிச்சு குடுத்தா போதும். ஓகேயா? ஸோ ஓகே, ஓகே. ஏன் அது இதுன்னு செய்ய மாட்றீங்கன்னு சொல்லி கேட்கறது வந்து, நீங்க யார்கிட்டலேருந்து படம் வாங்குனீங்கன்னு பார்க்கணும். ஏன்னா, இப்ப இப்ப தமிழ் படம்லாம் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் படம் வாங்கியிருக்கிறேன். ஆனா நான் அனவுன்ஸ்மென்ட் பண்ணல. என்கிட்ட தான் அந்த படம் ரைட்ஸ் இருக்கு. அப்படின்னு இருக்கிறப்ப, நான் அந்த படத்த இன்னொரு ஆளுக்கு கூட நான் விக்கலாம். ஆனா இது எண்ட் ஆஃப் தி டே மைத்திரி என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. பிகாஸ் நான் ரைட்ஸ வாங்கிட்டேன். அந்த மாதிரி தான். ஸோ அதனால இது ஒரு செயின் மாதிரி ப்ரோ. இந்த பிசினஸ் எப்படி போகும்னா நம்மளுக்கே பிரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தே வோன்ட் கம் அண்ட் ஆஸ்க் ஏன் நீ எதுவும் பண்ண மாட்ற? அப்படி இப்படின்லாம் எதுவும் வந்து கேட்க மாட்டானுங்க.
ஓகே ப்ரோ, ஓகே. ஏன்னா இங்க இங்க மெயினா மைத்ரி பண்ண 2 மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து கன்டென்ட் கிடைக்கல. கன்டென்ட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா ஃபோட்டோஸ் குடுக்கணும். ஓகேயா? ஏன்னா அந்த அந்த மெட்டீரியல்ஸ வச்சு தான் அவங்க டிசைன் ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வலிமைக்கு நடந்த மாதிரி 4 ஃபோட்டோஸ மட்டும் கூகுள் டிரைவ்ல போட்டு அனுப்பி விட்டுருக்கானுங்க. கன்டென்ட் கிடைக்கல. கடைசில சில சில ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பிரகாஷ் ப்ரோ யூஸ் பண்ற ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தார்ல, அத தான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுது. ஏன் ரொம்ப இல்ல மலேசியால கூட அத தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இப்படிதான். ஸோ ஆல்மோஸ்ட் பப்ளிசிட்டி டிசைன்லாம் முடிச்சு பிரிண்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் யுஹெச்டி ஃபோட்டோஸ் வருது. அங்கேயே செட்பேக் தான். அதுக்கப்புறம் அ இந்த மாதிரி ஒண்ணு இருக்குதா. 2வது அந்த ஓவர்சீஸ்ல அந்த கன்டென்ட் டெலிவர் ஆகல. இப்ப இப்ப மெயினா நான் மலேசியா, சிங்கப்பூர்லாம் டிஎன்க்கு அப்புறம் நம்ம இந்த 2 கண்ட்ரி தான் பெரிய மார்க்கெட் அப்படின்னு இருக்கிறப்ப, என்னடா அட்வான்ஸ் புக்கிங் தொறக்கல, தியேட்டர் லிஸ்ட்ட காணோம். ஸோ மலேசியால தியேட்டர் லிஸ்ட் இருந்துச்சு. ஆனா, ஒரு யூசுவலா ஒரு தமிழ் படத்துக்கு குடுக்குற தியேட்டர் லிஸ்டிங் இல்ல. 119 தியேட்டர் தான். நம்மளுக்கெல்லாம் எப்போதும் அஜித், விஜய், ரஜினி படம்லாம் வந்தா நம்மளுக்கு கம்பல்சரி 130, 140, 115 இருக்கும். 119லாம் வந்ததே இல்ல. ஸோ இவன் என்ன இவ்ளோ மட்டமா வொர்க் பண்றான் அப்படின்னு தான் எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகணும். தமிழவங்க போற தியேட்டர்லாம் புக் பண்ணாம, அறவே போகாத தியேட்டர்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி வச்சிருந்தான். ஸோ இப்படிலாம் இருந்துச்சா, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக்கிங் தர்றதுக்குள்ள அப்புறம் 9ஆம் தேதி தான் கன்டென்ட்டே வந்துச்சு ஓவர்சீஸ்லேருந்து. விறுவிறுன்னு சென்சர் பண்ணி, அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்படின்னு இருக்கிறப்ப, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி, இப்ப நான் கட் பண்ணா, இப்ப 11ஆம் தேதி நான் சொல்றேன் 10ஆம் தேதி ஃபுல்லா டிக்கெட் கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நீங்க யோசிச்சு பார்க்கணும். இங்க இந்த படம் எப்படி ஜெயிச்சிருக்கு, எப்படி கிளிக் ஆகியிருக்கு, ஃபேன்ஸ தாண்டி ஆடியன்ஸ் மலேசியா மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு இதுலயே தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூரும் அதே கேஸ் தான். படம் நல்லா இருந்தா ஜெயிச்சிரும் தல. அவ்வளோதான். வெயிட்டிங் ப்ரோ. இந்த மாரி நடிச்சாலே போதும் ப்ரோ. தல எங்கேயோ போயிடும் ப்ரோ. இதுதான் வேற தல. லெவல்ல. இதுதான் பல்ஸு. ஐயா புரிஞ்சுக்கணும். இதுதான் பல்ஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இல்லன்னு சொல்லல. அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் ஹிம் டூ சீ ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேரக்டர்ல பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஐயா வச்சு படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஃபேன்ஸ திருப்தி பண்ணா என்ன நடக்கும்னு நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. ஆஃப்லைன்லயும், ஆன்லைன்ல. அப்படின்னு இருக்கிறப்ப, டைரக்டர்ஸ் வந்து இல்ல நான் என் ஸ்டைல்ல தான் எடுப்பேன். நான் இப்படிதான் இது பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா, கரெக்ட்டா வராது. நீங்க எல்லா அதுக்கு ஆர்விக்கே பண்ணிடலாம் ப்ரோ. அதான் படத்தோட கிளைமேக்ஸ்லயே பார்த்தாச்சுல. பார்த்தேன் ப்ரோ. AK64. ப்ரோ ஆனா ஐயோ! அஜித் சாரோட லுக்லாம் அப்பா! எ எ வெறித்தனம் தல ப்ரோ. நான் என் என் எங்க நாங்க உட்கார்ந்திருக்கிற பக்கத்து ஹாலுக்கு போனோம் ஆஷிக் ப்ரோ. ஆ, பக்கத்து ஹால்ல நான் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு போய்க்கிட்டு இருந்தேன். நானும் கேமராமேன் போயிட்டோம். இன்னும் படத்தோட கிளைமேக்ஸ் அந்த ஹால்ல முடியல. ஒருத்தன் எவன்னு தெரியல. ஒருத்தன் கத்துறான். சிறுத்தை சிவா பேர சொல்லி கெட்ட வார்த்தையில ஏசுறான். லுக்க பார்றா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரே கத்துறானுங்க. அவ்ளோ ப்ரோ காண்டு எல்லாத்துக்கும். அந்த அந்த ரோல்ஸ் எல்லாத்துக்கும் ராய்ஸ்ல இல்ல சிவா ரோல்ஸ் மேல ராய்ஸ்ல கொலை அந்த காண்டுல டிராகன், இருந்தானுங்க அந்த ஹாலுக்கு. அதான் அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல டிராகன் அந்த சிம்பல் இருக்குமா கார்ல, இவர் ரெட் ஷர்ட்ல ஒயிட் பேண்ட்ல வந்து வேற மாதிரி எல்லாமே அப்படியே உட்காரவே இல்லை தியேட்டர்ல. ஃபுல் பிளாஸ்ட் தான். அந்த ஒயிட் அவர் எதோ தக தகன்னு மின்னுவாரு. அந்த ரெட் கலர் வந்து அட்ராக்டா மூஞ்சிக்கு எடுத்து கொடுக்குமா ஒயிட் பேண்ட். வேற மாதிரி இருந்தாரு கன்னோட. ம். ஆனா 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 ஆஷிக் ப்ரோ, அ இவனுங்க தியேட்டர்ல வந்து அந்த மலேசியா இத பத்தி சொன்னப்ப சிதறி இருப்பானுங்க தானே கொலிசியம்ல. லைக் இந்த அதான் மலேசியாவே அவன் தாண்டாங்க கையில சீன்லாம். எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தவங்க வந்து ஃபேமிலி வந்திருந்தாங்க. லைக் நான் ஒரு எனக்கு என்னன்னா திடீர்னு ஃபேமிலி எல்லாம் முதல் நாள் லைட் ஷோ அப்படிங்கையில அது நான் வந்தது 4வது ரூபா தான் எனக்கே கிடைச்சிச்சு. லைக் அ. எனக்கு காலையில ஃபர்ஸ்ட் இதுக்குமே 5th ரோ தான் கிடைச்சிச்சு. நைட் ஷோக்குமே 5th ரோ தான். முன்னாடி ரோல ஃபேமிலி அவங்க அப்படியே ஏத்தி பின்னாடி பாக்குறாங்க. எல்லாம் டான்ஸ் ஸ்கிரீமிங். லைக் அவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஐ திங்க் இல்ல ப்ரோ. 55, 60 மலேசியா இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ. நீங்க மலேசியால எப்படி இருந்ததுன்னு தெரியல. தமிழ்நாடு அலறிடுச்சு. ப்ரோ மலேசியா கூட்டு வர மலேசியாதே அவருதான் சொல்லும்போது தான் வேற மாதிரி ப்ரோ. ப்ரோ அப்ப Bro, தமிழ்நாட்டிலே அவ்வளவு சவுண்டுனா மலேசியால அப்போ ஒண்ணு எவ்வளவு சவுண்ட் இருக்கும் அந்த லோக்கல் பீப்புளுக்கு. see, bro. தெரியுது 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 ப்ரோ. Going to change my ringtone. Pull, 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 pull. Dark அது என்ன அது டார்க் மோஸ்ட் என்ன அம்மால அதை நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு உண்மையாவே தலைவா அந்த நான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப படம் ஃபேன் ஃபீஸ்ட்
செகண்ட் டைம் பாக்குறப்போ படம் போனதே தெரியல. தேர்ட் டைம் பாக்குறவன் இந்த படம் எத்தனை டைம் பார்த்தாலும் போரே அடிக்காதுன்னு ஒரு மைண்ட் செட்டு. ப்ரோ நான் மார்னிங்கே ஒரு போஸ்ட் போட்டுட்டேன். ஏன்னா நைட்டே ஹால்ஸ் வச்சுட்டாங்க ரோஹிணில. பட் நமக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ தலைவா மலேசியால 8 o'clock காலையில ஸ்டார்ட் பண்ணி 10 காலையில o'clock அப்போலோல 50 ரூபாய்க்கு ஹால்ஸு, ஒரு டானிக்கு, அப்புறம் ஹாட் வாட்டர் வித் சால்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போய் த்ரோட் வந்து கிராக்ல தான் இருக்கு. நான் ரோகிணியில காலையில பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஒவ்வொரு சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ஸ் இது வச்சுட்டானுங்க அவனுங்களே. அத நைட்டே தலைநகரம் குரூப்ஸ் வச்சுட்டாங்க. லைக் நான் வந்து சரி போவோம் பார்ப்போம் காலையில பார்த்ததுக்கு அப்புறம் நான் கைண்ட்லி நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ் டேக் வாட்டர் பாட்டில் டேக் சம் ஹால்ஸ் ஆர் டேப்லெட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் போஸ்ட். லைக் இப்போவும் என் த்ரோட் பெயினா தான் இருக்கு. காலையில எந்திரிச்சு ஹாட் வாட்டர்ல லைக் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாளைக்கு தேர்ட் கவுண்ட் ஆகணும்ல. விவேக் ப்ரோ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு மலேசியால வந்து தப்பா கொடுத்தாங்கன்ட்டு. ப்ரோ எப்படி டிக்கெட் புக்கிங் எப்படி போச்சு இன்னைக்கு? சம்பவமா? ப்ரோ சம்பவம் ப்ரோ, டிக்கெட் கிடைக்கல ப்ரோ முத நாள். உங்களுக்கே 2வது ஷோ கிடைக்கல எப்படி? ப்ரோ சுத்தமா டிக்கெட்டே கிடைக்கல ப்ரோ. புது ஷோ திறந்து விட்டாலும் முடிச்சிடுறாருங்க. அதனாலதான் நான் நேத்தே புக் பண்ணிட்டேன். காலைல ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல, நைட் ஷோக்கும் புக் பண்ணேன். அப்பயுமே எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து ஃபோர்த் ஷோ தான் கிடைச்சிச்சு. ஃபோர்த் ரோ தான். என்ன விவேக் ப்ரோ உங்களுக்கே கிடைக்கலையா? என்ன சொல்றீங்க? ஐயோ நான் இன்னைக்கு ராத்திரி ஷோ எல்லாம் போக கூடாது இருந்தேன், மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்க பாத்துக்கு இருந்தேன். இப்படிதான் இருந்துச்சு தல. நம்ம இதோட சாட்டர்டே தான் போய் பார்க்கணும். அந்த கான்செர்ட் வீடியோ போட்டு கொடுக்கல சொன்னா இல்லையா ஐயோ உங்ககிட்ட? தல, மொத ஒரு பையன் ஒரு வீடியோ போட்டதுக்கே அவனோட ரிப்போர்ட் மாதிரி அடிச்சு விட்டானுங்க. அதனாலதான் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணாம இருக்கேன். அது உங்க பேர் இதுல அவர்கிட்ட சொல்லி போட்டுறோம்னு சொன்னீங்கல்ல, என்ன அந்த டார்கி அந்த அவரு டார்க் என்னோட பிரசன்ஸுக்கு வந்து தேட்டரே வந்து கான்செப்டா மாறிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ போஸ்ட் பண்றது மதியம் சொல்லிட்டு போனோம்ல, அது கேட்டேன். ஆ ஆனா எப்படி சொல்றது, டிஎன்ல அவரோட சீன்ஸ் வந்தப்ப தியேட்டரோட வீடியோஸ்லாம் கேதர் பண்ணி அவருக்கு அனுப்பி விட்டாச்சு. ஸோ இல்ல அது நம்ம நான் மாடிஃபை பண்ணிட்டோம். அங்க ஷோ பார்த்ததுல நான் உட்காந்ததுக்கு முன்னாடி 2 ரோ பின்னாடி 1 ரோ, சரியா? எல்லாருமே அந்த புலி சாங் முடிஞ்சோன்னா ஒன்ஸ் மோர்னு கத்து. அவ்வளவு பெரிய வைப்பு. எனக்கு படமே வைப்பு. விவேக் ப்ரோ ஸ்பேஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு ப்ரோ. 1.8K ப்ரோ லிசனிங். நான் ப்ரோ உனக்கு புரியுதா? இன்னைக்கு நிறைய ஓல்டு ஆர்மி பீப்புள்ஸ், நம்ம ஆர்மியோட ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு டிஎல் அதான் பார்த்தாவே bro, தெரியும். after I think after 8 years, most of the fans, our fans are very very happy and screaming every minute in the movie. எல்லாம் அப்படியே throughout the second half ஃபுல்லா எல்லாமே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கத்தி ப்ரோ கத்தி கத்தி. அஷிக் ப்ரோ, ஆ. டிஎஸ்ஆர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா தல? ஷோ முடிஞ்சு அந்த பின்னால என்ட்ரன்ஸ்ல நீங்க பொண்டாட்டி வெளியானீங்க தெரியுமா, அந்த ஆமா லிஃப்ட் நம்ம கிட்ட போட்டோ போனோமா? எடுத்தோம் குரூப்பா. ஆமா தல, அழுவுறானுங்க தல. ஃபேன்ஸ் கட்டி புடிச்சு அழுவுறானுங்க. ஆனந்த கண்ணீரா தேம்பி தேம்பி அழுவுறானுங்க. நான் நினைச்சேன் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இல்ல தல, படம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம் தான் எங்களுக்கு வேணும். ரொம்ப அவன் ஓப்பனா சொல்றான், ரொம்ப நாளாவே நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை கலாய்ப்பானுங்க, இது பண்ணுவானுங்க. எங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்துச்சு. என்னடா இவரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படம் கொடுக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப இல்ல, கீர்த்தி கிட்டே கேளுங்க, கீர்த்தி அழுந்துச்சு படம் பார்த்துட்டு. இல்ல இங்க இன்னொரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு. இப்ப நைட் ஷோ பார்த்துட்டு ஐ எம் லிட்டரலி கிரையிங் அண்ட் ஸ்கிரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து நம்ம ஆளுங்க ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. லைக் அவங்க வந்து அவங்க ஃபேவரட் ஹீரோ இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னொரு அக்கா டிஎல்ல இருந்து சத்யா கான், அவங்களுமே ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் என்ஜாய் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ப்ரோ லைக் இங்க நமக்கே முடிஞ்ச ரொம்ப இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச இல்ல ப்ரோ, உடனே இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஆதிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா எல்லாருமே திரும்பி ஆதிக்குன்னு அப்படியே ஒரு ஒரு அப்படியே எல்லாருமே சான் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படியே எல்லாருமே. அவரே ப்ரோ திரும்ப ஒரே ஏகேன்னு ஒரு நிமிஷம். கத்துங்கன்னு சொல்லிட்டு சேஞ்ச் மாத்திர மாதிரி இல்ல தான் ப்ரோ, இருந்துச்சு. இங்க நெல்சன் ஒரு ஐடி இருக்கும். நாங்களாம் காசில தான் பார்த்தோம். அவன் ஃபேமிலியா வந்திருந்தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஓடி வந்து என் மேல கட்டி பிடிச்சி ஏறி அப்படியே ஒரு மாதிரி அழுகுற நிலைமைக்கு போய் கத்திட்டு வந்தோம். இத்தனைக்கும் அவன் ட்விட்டர் ஃப்ரெண்டு, ஓகேங்களா? அந்த அளவுக்கு போயிருச்சு. எங்க கூட நாங்க ஒரு 10 பேர் போனோம். வெளியே வந்து பைக் பார்க்கிங் பைக் எடுத்து வெளியே வந்துட்டு டீ ஷாப்ல நிறுத்திட்டு அதை பேசிட்டே இருக்கிறோம். ஒரு மாதிரி ப்ரோ ஃபீல் ஆகுறோம், பேசுறோம். ஹரி ப்ரோ இதோ ஒரே விவேக் ப்ரோ இவர் இருக்காரு ப்ரோ, கிறிஸ்டியானா அருள். அவர் டான்ஸ் ஆடுவார்ல ப்ரோ தலை எல்லா பாட்டுலயும். உம் ஐ லைக் அவர் தட் மேல ப்ரோ. அவரு அவர்லாம் எங்க எப்படி தல, டான்ஸ் ஆடுவார்? அவர் ஸ்பீக்கருக்கு வர போறாரு. வரமாட்டாரு. ட்ரை நிறைய நாள் வேணா அந்த பண்ணி லிஸ்ட்ல பாருங்க. இருப்பாரு. என்ன காமிச்சிட்டு இருந்தாலும் ப்ரோ. டே பண்ணதான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல நினைச்சு பேசிக்குவாரு.
இல்ல ட்ரை வேணா பண்ணி இல்ல பார்க்கலாம். விவேக் ப்ரோ, ஆனா ஒன்னொன்னுதான், கண்டென்ட் டிலே எல்லாமே இருந்தும் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோம்னா எல்லாத்தையுமே அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே சூறாடிடுச்சு படம். ரொம்ப நாள் கழிச்சு கொச்சின்ல 11:59 ஷோ ஆட் பண்ணி அந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா போகுது நமக்கு. ஆனா மலையாளத்துல வந்து ஆதி 3 படம் எனி டே ரிலீஸ். நம்ம கிரேட்ஃபுல் டு படத்துக்கு ஷோ ஆதிக்கு. கம்மியா தான் கொடுத்துருக்கானுங்க. மலையாளத்துல 3 படம், மம்முக்கா படம் ஒண்ணு ரிலீஸ், அந்த பிரேமலு நெஸ்லன் படம் ரிலீஸ், இன்னொன்னு பாசில் தாமஸ் படம், 3 படம் ரிலீஸ். அதான் ப்ரோ, எல்லாத்துக்கும் போக அவங்க கம்மியா படத்துக்கு எதுக்குமே வந்து நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகல, நமக்கு எக்ஸ்ட்ரா ஷோ ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஷோ கம்மியா கொடுத்தா ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டான், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டான். சோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஷோ கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பெங்களூர்லயே நல்ல ரெஸ்பான்ஸ். ஹிந்தியில வந்து ஒழுங்கா ப்ரொமோட் பண்ணலங்கிற மாதிரி பார்த்தேன். ஒண்ணு பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சிங்கப்பூர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் எடுத்து அனுப்புறான், இந்த மாதிரி வந்து நான் லியோவுக்கு தான்டா பார்த்தேன், லியோ எல்சி வைப் வச்சு வந்தது, அந்த புக்கிங் பார்த்தேன், அதுக்கு அதை விட ஒரு மடங்கு மேலேயே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறான். எல்லா சோல்ட் ஹவுஸ்ஃபுல். இன்னும் பாருங்க, நாளைக்கு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே, அதுவும் மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடுச்சு. சாட்டர்டே அதான் சண்டே ஹரி ப்ரோ, பாருங்க, ஆக்சுவலி இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அதான் ஹரி ப்ரோ, என்னன்னா கண்டென்ட் லேட்டா டெலிவர் பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் திறக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ திறந்தா எல்லாரும் எப்படா திறப்பீங்க, நீ ரொம்ப இல்லை, அவனுங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனு எஃப்எஸ்டிலாம் அட்வான்ஸ் புக்கிங்கை தொடடான்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இதே தான் ஆளுங்க கேட்டுக்கிட்டாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து புக்கிங்கை திறந்து விட்டா எப்படி இருக்கும்? போய் ஏஜிஎஸ்ல லாஸ்ட் மினிட்ல அக்ரிமெண்ட் போட்டு திறந்து விட்டோன்னா எப்படி பண்ணானுங்க? பட்டு முடியலையா? அதேதான், அதுதான் நடந்துச்சு. படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் உங்களுக்கு முடிஞ்ச உடனே ஷோ எக்ஸ்ட்ரா வந்து புக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அது ஒரு டிமாண்ட், ஹெவி டிமாண்டா போயிருக்கு. இன்னும் சாட்டர்டே சண்டேனா நல்லா இருக்கும் ப்ரோ, பீக் ஆயிடும் ப்ரோ. ப்ரோ ஃபுல் புக் ப்ரோ. இங்கே சாட்டர்டே சண்டே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரோகிணி இங்கே மல்டிப்ளெக்ஸில் ஃபுல் புக் ப்ரோ. இங்கே தெலுங்கு ஸ்டேட்லயும் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க ப்ரோ. விவேக் ப்ரோ, ஐ எக்ஸ்பெக்ட் 10 மில்லியன் ரிங்கட் இன் மலேசியா. அது வந்து லோட்டஸா நச்சோ நான் அறிவிச்சாதான் தலை நம்மளுக்கு தெரியும். பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் சொல்லுங்க. பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல தலை, அதெல்லாம் பண்ணிரும் தலை. இவனுங்க சொல்லணுமே, இவனுங்க தான் போஸ்ட் பண்ண மாட்டானுங்களா டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளம் இஸ் இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யூசுவலி போட மாட்டானுங்க. ஓகேயா? ஏன்னா போட்டா இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும். யூ நீட் டு பே தட் மணி. அதனால தான் கலெக்ஷன் ஃபிகர்ஸ் லிஸ்ட்ல போட மாட்டாங்க. இதுதான் ஒன்லி இஷ்யூ. நம்மளுக்கு அபிஷியலா வந்து மலேசியாவோட கலெக்ஷன் வந்து சொல்லிருப்பாங்களா ஒரு அமௌண்ட், அத தாண்டி வந்துரும்ல இந்த டைம் காட்டுறது. இப்ப இந்த 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 படத்துக்கு எஃப்எஸ்டில வேலை செய்யறாங்களா சில பீப்புள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க இப்போதைக்கு ஒர்க் பண்ற இந்த தியேட்டர் எடுக்கிறதும் இது பண்றதுக்குன்னு சொல்லி சில பீப்புள்ஸ் இருப்பாங்களா, இவங்களுக்கு தான் எக்ஸாக்ட்லி டோட்டலா எவ்வளோ வருது பெர் ஹவர் பேசிஸ்ன்னு சொல்லி தியேட்டருக்காரங்களாம் அனுப்பிவிடுவாங்க. ஓகேயா? இன்னைக்கு நாளே ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா, இவனுங்க நாள் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணானுங்களா, கடைசி ஒரு 12 ஹவர் தானே அஷிக் ப்ரோ. அந்த அந்த டைம்லயே முக்காவாசி தியேட்டரை வந்து திறந்து விட்டு, லைக் நாட் ஃபுல்லி, ஒரு அளவுக்கு திறந்து விட்டு அவனுங்க ஜஸ்ட் லைக் தட் 1 மில்லியன் ரிங்கிட் பார்த்துட்டானுங்க படம் ஸ்டார்ட் பண்ணாத முன்னுக்கே. ஓகேயா? ஸோ 1 மில்லியன் ரிங்கிட் சேல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே இவனுங்க மேக்ஸிமம் ஷோஸ் ஏற்றி விட்டானுங்க. இப்போ கோட்டு படத்துக்கெல்லாம் டிஜிவி சினிமாஸ்ல வந்து ஏதோ 150 சம்திங்கோ ஏதோ ஃபாஸ்ட் ஃபீலிங்ல இருந்துச்சு. நம்ம படம்லாம் வந்து லைக் லிட்டர்லி 170 ஷோஸ் வந்து ஃபுல்லி ஃபாஸ்ட் ஃபீலிங்ஸ், ஃபுல்லா எலோஸ் தான், நிறைய ஷோஸ் சோல்ட் அவுட். அப்படின்னு இருக்கிறப்ப நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. என்ன இப்ப வந்து லைக் சில படத்து கூட வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபர் பண்ணணும்னா, நம்மளுக்கு எல்லாம் 2D ஃபார்மேட்ல தான் வந்திருக்கு. அங்க அந்த ஒரு ஐமேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ். இவ்வளோ தான் டிஃபரிங்க. ஓகேயா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாள் கண்டிப்பா ஒரு 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 என்ன ஒரு 1.5லேருந்து ஒரு 2 மில்லியன் பிளஸ் ரிங்கீட்டுக்கு மேல கண்டிப்பா பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே, 10 பண்ணிரும். ஆனா அது வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் ஒன்லி இஷ்யூ. இப்போ எஃப்எஸ்டி யூசுவலி படம் எடுத்தா, இப்போ மார்க் ஆண்டனி இவன் தான் எடுத்தான்
FST தான் ம் எடுத்தான். இத்தனை நாள்ல ம் இவ்வளவு பண்ணுச்சுன்னு சொல்லி கொலெக்ஷன் ஃபிகர் போட்டானுங்க தான். அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணுச்சுன்னுலாம் சொல்லிட்டு 3 டாட் மடியெல்லாம் அடிக்கடி அப்டேட் பண்ண மாட்டானுங்க. ஓகே. ஆனா பார்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இல்ல பார்ஸ் தானே ஃபார்ஸ் யூசுவலி அதை வந்து ரொம்ப சொல்ல மாட்டானுங்க தல. நீங்க அவங்களோட அக்கௌண்ட்லயே பாத்திருக்கீங்க தானே. ம் அதே ஃபார்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் மலையாளம் ஃபிலிம்ஸ். ஃபுல்லா தேட்டர்ஸுக்கு மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ், அது மட்டும்தான். நீங்க வந்து கொலெக்ஷன் ஃபிகர் கேக்குறீங்களா, ஃபார்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பான். இதெல்லாம் நம்மளுக்குலாம் அவனுங்களுக்கு வந்து செகண்டரி ஒர்க்ஸ் தான், நம்ம வந்து பிரைமரி கிடையாது. ம் ராகுல் ட்விட் பாத்தீங்களா பிரதர்? போட்டிருந்தாரு நாளைக்கு எக்ஸாக்ட் பார்த்தேன் ப்ரோ. அதான் தல, இப்பயே சர்க்காருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பானுங்க முத நாள் கொலெக்ஷனு. நீங்க நீங்க அது சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாரும் நாட்டாம படம் பார்த்திருப்பீங்கல்ல? ஆமா ஆமா. அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல மனோகரம் ஓடியோட பாருங்க, ஐயோ நீதியை கொன்னுட்டானுங்களே, நேர்மையை கொன்னுட்டானுங்களேன்னு. நாளைக்கு அப்படிதான் வரப்போறானுங்க, ஐயோ சர்க்காரை கொன்னுட்டானுங்களே, பீஸ்ட கொன்னுட்டானுங்களேன்னு. ரெடியா இருந்துக்குங்க. நாளைக்கு வந்த அஃபீஷியல் ப்ரோ, கன்ஃபார்ம் ஆயிடும் நமக்கு. அவனுக்கு பேசவே முடியாது ப்ரோ. இல்லத்துல எனக்கே ஷாக்கு. எதுக்கு எடுத்தாலும் ராகுல் ப்ரோ வந்து கம் டு மை ஆஃபீஸ்னு சொல்லுவாரு. ஆனா எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாரு. நீயா ராசா கொலெக்ஷன் ஃபிகர் போட போறேன்னு சொல்லி எங்களுக்கே ஷாக்கா இருக்கு. விவேக் ப்ரோ நமக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி டிஎம் இல்ல, பண்ணிருக்கேன். அவன் போடலினாலும் ப்ரொடியூசர் போடுவான். ப்ரொடியூசரோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவன் படத்துக்கு எல்லா படத்துக்குமே போட்டிருக்கான். நாளைக்கு நீங்க நம்ம படத்துக்கு போடலாம் கூட பாருங்களேன், ஜாட்டுக்கு போடுவான். அந்த ஹிந்தி மூவி ஒன்று ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு போடுவான். மைத்ரி வந்து உங்களுக்கு ஓவரால் கலெக்ஷன் எல்லாமே போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நாளைக்கு போடுவாங்க, அப்புறம் வீக் பேசிஸ் எல்லாமே பண்ணுவாங்க உங்க புஷ்பா மாதிரி. ஆனா ஒரு மேஜர் இஷ்யூ என்னன்னா, படத்தை வந்து 18ஆம் தேதி தான் ஹிந்தி ரிலீஸ் பண்றானுங்க. ஒரு 15ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ணி சூப்பரா வந்துருக்கும். ப்ரோ மெயின் நம்ம இந்த ப்ரொமோஷன் இல்ல, அதுதானே இங்க ப்ராப்ளம். ஏகே அவரும் வர இல்ல, இப்ப மாட்டாரு. படம் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்கொயரி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு இது போட்டிருப்பானுங்க பாருங்க, அவங்க ரொம்ப அபிஷியல் சோர்ஸ் தான். அவனுங்களே வந்துட்டு கேக்குறானுங்க, இந்த மாதிரி சிட்டி இங்க ஓபன் பண்ணி தான் ப்ரோ எனிதிங் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அமௌண்ட் இஸ் ஆடட் டு கலெக்ஷன் தானே. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா மெயின் இப்போ உங்களுக்கு பெங்களூர்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர், ஆந்திராவுக்கெல்லாம் வந்து மூவி நல்லா ரீச் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இந்த படம்லாம் அவனுங்களுக்கு வடக்கணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒட்டும் ப்ரோ. புரியுதுங்களா? அவனுங்க இதுல வச்சிருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாமே அவனுங்க ஹிந்தில வந்து 150 மில்லியனு 250 மில்லியன் யூடியூப்ல ஓட்டி வச்சிருக்கானுங்க ஹிந்தி வெர்ஷன்ல. ஓகேங்களா? இவங்க கூட மைத்ரி வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்கலாம் நார்த் இந்தியால கூட. இப்போ ஏகே இல்லாம நார்மல் இப்போ இந்த மூவியோட மெயின் பிளஸ் வந்து ஏகே இல்லாம எல்லாருக்கும் வந்து சப்போர்ட்டிங் ரோல் செம்மையா இருந்தது. லைக் அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், செம்மையா ஸ்கோர் பண்ணாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த பிரியா வாரியர் அவங்க ஒரு 10 மினிட்ஸ் சீன்ஸ், அந்த சாங், அது எல்லாமே நல்லா இருந்தது ஆக்சுவலா. அந்த அதுதான் பெரிய பிளஸ். கிளைமேக்ஸ்ல அவங்கள வச்சு இவங்க பண்ணிருக்கலாம். கிளைமேக்ஸ்ல கார் ஒன்று வரும்ல, ஏகே ஆமா, 64 2026. ஓகே, ரோல்ஸ் ராய்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ். ரோல்ஸ் ரைஸ் தான். ரோல்ஸ் ரைஸோட நம்பர் பிளேட் AK64 2026. ஓகேவா? டிஆர்ஏகே அப்படின்னு சொல்லி நம்பர் பிளேட்ல இருக்கும். ப்ரோ அது வந்து நாங்க யா யா பாத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு ஏடி உட்காந்துட்டு இருந்தான் ப்ரோ, ஆதிக்கோட ஏடி. அது வந்து சொல்லிட்டு ப்ரோ என் ம் கிரெடிட் இப்போ இது பண்றதுக்கு அப்புறம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. பாத்தீங்களான்னு வெளியே போற வரைக்கும் அவன் சொல்லி ஆ. கேட்டா என்ன ப்ரோ, நாங்க அப்புறமா வந்துட்டோம். அப்புறம் வந்து ட்விட்டர்ல பார்த்தா டே இதுதான்டா AK24 2026 இது. ஆமாண்டா அப்படின்னு 2026. ஐ திங்க் ஐ ஸ்மெல் இட் ப்ரீக்வல். அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா, ரெட் டிராகனோட ப்ரீக்வல் அந்த தல பிளாஷ்பேக் சீன் வருதுல. தல ஒண்ணுமே இல்ல தல. நீ இப்ப குட் பேட் அக்லிலாம் வந்து நீங்க இங்க பாருங்க, அவனுங்க வந்து ஒரு பிரான்ச்சைஸா எடுக்க போறாங்கன்னா எடுத்துக்கிட்டே போலாம். ஒரு ஓப்பன் எண்டிங்கோட தான் படத்தை முடிச்சாருங்க, சரியா? ஒரு ஆமாமா. ப்ரீக்வலு. ஐயா ஐயா வந்து உடம்பு குறைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து ம். ப்ரீக்வலை எடு, நாங்க ரெடி காசை கொட்டுறதுக்கு. நீ ப்ரீக்வலை எடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஸ்பிரிட் மூவில கூட்டு வந்து அந்த கொரியன் கேங்ஸ்டரை கூட்டு வந்து நடிக்க வச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நீங்க ஒரு கலக்கு இதை போட்டு ஐயோ ப்ரீக்வல்ல தல, கொரியன்ல கொண்டு அந்த போய் சொருவுங்க. தல அந்த சீனுக்கெல்லாம் பைத்தியமாயிட்டானுங்க தல. என் ஆளுங்க ஐயோ, அந்த அவன் கத்துறானுங்க. சைமன் நானா இருக்கான்ல, டேய் மறை என்னடா நடக்குதுங்க தலைவா, அப்படின்னு ஆயிடுச்சு. தலைவா இதை கேளு. சைமன் இருக்கான் பாருங்க, 7 நிமிஷம் தான் வந்தான். ஏகேக்கு வாழ்க்கைக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான். ஜான்விக் என்ன, மணி ஈஸ்ட் என்ன, ஐயோ செதுக்கல் நொறுக்கல்.
நம்ம சும்மா சொல்லுவோம்ல ப்ரோ, இந்த திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். அவன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கான் எனக்கு தெரிஞ்சு. என்னடா ம். நான் இப்பதான் நோட்டீஸே பண்றேன். என்னடா இத்தனை பேர் கேக்குறானுங்க ஸ்பேஸ. ஆனா ஆஃப்டர் மங்காத்தா வந்து ஜிபி வந்து பெரிய ஃபீஸ்ட் ஃபேன்ஸ். காலேஜ் படிக்கும் போது அந்த இல்ல மங்காத்தாவை செட் ஆகிட்டு நான் இங்க சுத்துற இங்க மூவிக்கு இங்க அப்புறம் ஒரு இதுதான். தலைவா உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் மாறுபடுவேன். வேதாளம் வந்து தேட்டர் செலிப்ரேஷன் மொரட்டு சம்பவம் தான். இல்ல நான் காலேஜ் மறைச்சிட்டுலாம் படிக்கும் போது பேசக்கூடாது. நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும் போது சென்னையில வந்து மங்காத்தா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அது FDFS வந்து ஃபர்ஸ்ட் ரோல் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பயங்கரமா அதுக்கப்புறம் மூவிஸ் எல்லாம் வந்து துணிவெல்லாம் வந்தது. பட் இந்த அளவுக்கு ஃபேன் ஃபீஸ்டா இல்லைங்க. வேதாளம் இருந்தது ஓகே, பட் வேதாளத்தோட தாண்டி மங்காத்ததுக்கு அப்புறம் ஜிபியூ தான். இப்போ ஒரு ஒரு மேடம் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஃபேஸ்புக் ஃபுல்லா அவங்களோட போட்டோஸ் மட்டும் தான் போகுது. மீம்ஸா மில்க் பண்றானுங்க. பிரியா வாரியரா? அந்த ஆமா ஆமா. பிரியா டிக்டாக் வாரியர் ஃபுல்லா இருப்புன்னு ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. டிக்டாக் ஃபுல்லா அவன் டான்ஸ் ஆடுறது தான் இப்போ வந்து ஸ்பேம் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ நேத்து அவர் என்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இல்ல பாத்தீங்களா? என்ன மாதிரி குழுக்கள், என்ன மாதிரி நெளிவு சுழிவு. இல்ல ப்ரோ, அவன் இன்ஸ்டாகிராம் ப்ரோ போஸ்ட் நான் பாத்தீங்களா? நம்ம ஆளுக்கு பிரைஸ் போஸ்ட் லைக் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருந்தா, அட்மைர் பண்ணது, ஹவு டு ஹம்பிள் இல்ல பர்சன் எனக்கு இல்ல நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்கலாம் ஏகே ஃபேன் சொல்லிட்டு. ப்ரோ இல்ல நான் அவங்களாம் வந்து சொல்லிக்கிட்டது இல்ல அதிகமா. ப்ரோ நான் மெயினா தேர்ட் டைம் ஒரு படம் பார்க்கும்போது நான் தேர்ட் டைம் படம் பார்க்கும்போது ஒரு சீன் வந்துட்டு தெம்பட்டுச்சு. ஓகேவா? ஆனா அந்த சீன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நமக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க 2 பேர் இருக்கிறானுங்கல்ல, ஜானி ஜாமி, அவங்க 2 பேரும் அந்த கரெக்டா பார் அட்டெண்டர் இருக்கிற பிளேஸ்ல பேசுவானுங்க. ஓகேவா? அப்ப கூட ஜாமி வந்து மேட்ரு பண்ணிட்டு இருப்பான் ஒரு பொண்ணை. அவ யா யா கூட யா ஜாமி பொருடி ஜாமி கூப்பிட்டு அப்படின்னுவான். போல. பொருடி ஆ அப்படின்னுவான். பொறிடுவாள. அந்த இடத்துல வாய்ஸ் பிரியா வாரியர் வாய்ஸ் தான் வருது. ஓகேவா? அது நம்ம அங்க நம்மளுக்கு தெரியல. அது ஏதோ நார்மலா ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டோம். அந்த பையன்கிட்ட பேச தெரியுமா, நம்ம ஹாப்பி அனிவர்சரி பேப் 6 மந்த் ஆச்சுன்னு, சேம் வாய்ஸ் அந்த இடத்துல வருது. நீங்க வேணா நாளைக்கு படம் போய் பாத்தீங்கன்னா பாருங்க. எனக்கு இது 3ஆவது டைம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஆனா வாய்ஸ் அவன் டோனு. ஃப்ரெண்டு சொல்லுவா, பொருடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்துல திட்டுற மாதிரி ஸ்கால் பண்ணிட்டு எங்கிட்ட இவன்ட்ட பேசிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து வரம் பேபி இரு பேபிமா வரம் பேபிமா, 3ஆவது டைம் இரு அப்படின்னு திட்டுவான். ஆனா 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 அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அர்ஜுன் தாஸுக்கு இது வந்து லைஃப் டைம் ரோல் தான். இல்ல தல, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அவரு என்னது அவரு எல்லா இன்டர்வியூலும் அவரோட வீக்னஸே டான்ஸ் தான். எனக்கு டான்ஸ் துப்பு பட்டாலும் வராதுன்னு. ஆனா இங்க பார்த்தா அவன் வந்து பயங்கரமா ஆடி வச்சிருக்கிறான். அப்படியே தியேட்டர் அட்மாஸ்பியரே பத்திக்குது. ஆனா அர்ஜுன் தாஸ் டியூவல் இந்த ஆக்ட் நான் எதிர்பார்க்கல. யாருக்கும் சர்ப்ரைஸா இருந்ததா? நான் மேபி அந்த இடத்துல எஸ்ஜே சூர்யா வேற யாராவது போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு அவரோட ஹெட் மாதிரி இல்ல எதிர்பார்த்தேன். தல, சில பேத்துக்கு அவரு எப்படி சொல்றது, இவங்க ஓவர்சீஸ்ல ஷூட் பண்ணப்பவே இவர் டுவல் ரோல்னு எனக்கே எப்பயோ வந்துருச்சு தல. ஓ ஆனா எனக்கும் தெரியாது. சொல்லல, ஏன்னா அதுதான் பிளாட்னு இருக்கிறப்ப அதை ரிவீல் பண்ணா என்ன இருக்குது. ஓகே. இல்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மேபி அந்த இடத்துல எஸ்ஜே சூர்யாவா இருக்குமோ, மேபி ஒரு சின்ன கேமியோ அப்படி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயே, எனக்கு எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்ப எஸ்ஜி சூர்யா இல்ல அர்ஜுன் தாஸ்னு நியூஸ்ல வர ஆரம்பிச்சோன்னே நம்ம ஃபேன்ஸ் பத்திலேயே அப்ப அந்த டைம் ஸ்பேசஸ்லாம் வந்து லிசன் பண்றப்ப எல்லாரும் ஐயோ எஸ்ஜி சூர்யானா தூக்கி சாப்பிட்டுருப்பான்டா, அவன் சிங்கிள் ஹேண்டடா இல்ல அந்த இப்ப கூட படத்தை அந்த கூட்டிட்டு எண்ணம் வருது. போயிருப்பான்டா. பட் ஆனா அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. பட் மேபி இருந்திருந்தா எப்படி இல்ல 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 இருந்திருக்குமோ. இல்ல சூப்பரா ப்ரோ, இந்த இல்ல தல, இந்த சூப்பரா பண்ணிக்கிறான் ப்ரோ. எஸ்ஜே சூர்யா இது பண்ணிருக்க முடியாது. அதுதான் சொல்ல வரேன் தல. லைக் படம் பார்த்து முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சார் இந்த இதுக்கெல்லாம் எஸ்ஜி சூர்யா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு, அது கிரிஞ்சா இருந்திருக்கும், ஐ அர்ஜுன் தாஸ் திங்க் தான் கரெக்ட். ஜானி ரோலுக்கு வேணா எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம். ஜாமி ரோலுக்கு வந்து அந்த ஃபன்னு அதெல்லாம் வந்து எஸ்ஜே சூர்யா அந்த டான்ஸ் எல்லாம் வந்து போட முடியாது. ஓகேங்களா? அதால அந்த ஒத்தரு ஒத்தரன் பாட்டு வரும்ல, எடுத்தோன்ன குரூஸ்ல உமால கூட ஆடுறவங்க எல்லாம் செதுக்கல தல. என்ன மாதிரி இருக்கிறாளுங்க, அதுக்காகவே ஒரு இன்னொரு ஷோ போலாம் போல இருக்குது. அந்த என்ன மொட்டை மாதிரி இடையில பீஸ். வந்து ஆடிட்டு இருப்பான்ல, அந்த மொட்டை இடையில வந்து குனிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் உன் கூட இன்னொருத்தர் போனேன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் தான் வாலி. அந்த சீன்ல ஜாமி கூப்பிட போவோம் தெரியுமா, அந்த அப்ப போலியா அந்த பாட்டு ஓடும்ல, அந்த எயிட்டி இடத்துல வர பெட்ரோல் பொண்ணுங்களும் சாங். செதுக்கல.
அதான் ஆனா அந்த நீங்க இடத்துல வேற அந்த வரும்போது ஹெட்போன் செட்டில். போடும்போது அவங்க கூட போனீங்கன்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் வந்து படத்துல யூஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இங்க பிரசன்னா இல்ல, ஆனா பிரசன்னாக்கு வந்து கேப்ல வந்து புனகை அரிசி கிட்ட கேட்கணும்னு சொன்னப்பலாம் ம். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அது அதெல்லாம் இல்ல ஆசிக் ப்ரோ, அதெல்லாம் பிரில்லியன் ப்ரோ. இப்ப என்ன ரொம்ப இல்ல, கொஞ்ச நேரம் தான் சிம்ரன் வந்தாங்க, தூக்கி போட்டு சாப்பிட்டாங்க. அப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்லாம். கரெக்ட் தான். ஆமா ஆமா, நல்ல ஒரு ரொம்ப கேமியோ இல்ல தான். ரொம்ப இல்ல ரொம்பலாம் யோசிக்காம ஐயா கிட்ட சொல்லி வாங்க சார் போயிட்டு வந்து குட் பை டக்லி 2 செய்வோம், வாங்க ப்ரீக்வல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு என்ன தரமா பிடிச்சிச்சு, சி இந்த மெலிசா ரெஃபரன்ஸ் ஆல் ஃபைன். எனக்கு என்னன்னா இங்க சி அஜித் சருக்கு வந்து ரொம்ப இப்ப நீங்க எல்லாரும் எப்படி வந்து லாயலா ஃபேனா இருக்கீங்களோ, ஏகே இங்க ஓவர்சீஸ்னாலே மெலிசா ஃபேன்ஸ் தான். அதை நான் ரொம்ப எப்படி சொல்றது, நான் அதை ரொம்ப தெனாவெட்டா எவ்வளவு வேணாலும் நான் பெருமையா சொல்லிக்குவேன். நாங்க இல்ல ரொம்ப அந்த லாயல் தான். ஆர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு ப்ரோ, அதனாலதான் அந்த ஒரு எங்களுக்கு எங்களுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்றா எங்களுக்கு பாருங்க. என்னன்னா எங்களுக்கு ஆ. என்னன்னா ஒரு இப்ப டார்க்கி லெஜெண்டை கூட்டிட்டு வந்ததே எங்களுக்கு பெருமை, நாங்க இல்லைன்னு சொல்ல. அதை தாண்டி அவ்வளவு மெலிசா ரெஃபரன்ஸ் எல்லாம் பில்லா அப்படி இப்படிலாம் இது பண்ணோன்னே மோத நின்னா எங்களுக்கு இன்னும் என்ன என்ன வேற வேலை இருக்கு. யார்கிட்டலாம் தலைவா அப்படி சொல்லக்கூடாது, போகும்போது இப்படி போகணும். வேற யார்கிட்டலாம் காசு கொடுத்துருக்க, மலேசியால இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ட்டையும் கொடுத்துருங்க. உம்மால மலேசியாவே அந்த ஆளு இதுதான்டா. அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த அவ்வளவுதான், முடிச்சு இந்த விட்டுரும். ஜான்விக் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அது எப்படி ப்ரோ? அதெல்லாம் அவங்ககிட்ட போய் சும்மா பெர்மிஷன் வாங்கிருப்பாங்களா, இல்ல சும்மா அப்படி ப்ரோ படத்துக்காக அப்படி? எல்லாமே இல்ல பண்ணிருப்பா சும்மா ப்ரோ, பைக் எல்லாமே வந்தது ப்ரோ. பண்ணாம வராது ப்ரோ. மைத்ரிட்டு இருந்து எல்லாமே கரெக்டா நாம்ஸ் வாங்கிருப்பானுங்க. ப்ரோ டேர்ம்ஸ் நீங்க எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்ப நீங்க எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அவங்க கரெக்டா பே பண்ணி தான், நீங்க மணி சும்மா ஹைஸ்ட் பைக்க ப்ரொஃபசர் வரல, முடியாது. அது மணி ஹைஸ்ட் ப்ரொஃபசர் மாதிரி காமிக்கிறாங்க ஒருத்தர். அதெல்லாம் ப்ரோ, அது வந்து ஒண்ணுமே, அது வந்துட்டு உங்களுக்கு சீன் எடுத்து வைக்கல, ஓகேவா? இது ஆர்ட் தான், ப்ரோ இதுக்கெல்லாம் ஸ்டில் பிரச்சனையே கிடையாது. நோ 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 நோ, இங்க தான் தப்பு பண்றீங்க. சி ஈவன் தோ இட்ஸ் ஆர்ட், ஈவன் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா கூட யூ ஸ்டில் நீட் டு பை த ரைட்ஸ், யூ நீட் டு பே. இல்ல ஓ, அவர் போல ஓகே. பெரிய ஃபேமஸா அது இருக்காரு, கண்டிப்பா ஆர்ட், வாங்கிரு. அது ஆர்ட் அது வந்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறதுக்காக அப்படிலாம் கிடையாது. ஸ்டில் யூ நீட் டு பே. அது வேற ஒரு பர்சனோட ஒர்க், என்ன அதோட இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்கு, யூ நீட் டு பே. அதெல்லாம் அவங்க கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா நினைச்ச பிரச்சனையா இருந்திருந்தா விஎம் மாதிரி தான் நான் இருக்கோம். இல்ல கரெக்ட் இல்லன்னா தான். வந்திருக்காதுல இந்த மாதிரி ஒரு சீனு, உங்களுக்கு இன்னொரு பிளாஷ்பேக் டான் சீன் இருக்கு. காமிக்கிறாங்களா, அது யார் ப்ரோ? கொரியன் டான், டார்க்லியா நம்ம சொல்றாங்க. டான்லி ஆமா, ப்ரோ, டான்லி டான்லி ப்ரோ, அதுதான் அதான் ப்ரோ. ஆ, குட் பேட் அக்லின்னு ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி போட்டு மில்க் பண்ணுமா தலைவா, ஓகே இந்த ஓகே. மாதிரி எடுத்து தலை, இந்த அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள நீங்களும் நடந்து எடுத்து. வருவாங்கல்ல தல, அவன் எனக்கு படம் நீங்க வேணா பாருங்க. அன்ஸ்டாப்பபிள், அப்புறம் காப் டெவில் அப்படின்னு இருக்கும். எல்லா கேங்ஸ்டர் படமுமே காப்டர். ஏகேக்காக எடுக்கப்பட்ட படம். அதாவது ஏகே மட்டும் தல தான் ஒரு கரெக்டா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, இந்த படம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த சீனை எடுத்து மட்டும் நீங்க டெய்லி அவனை இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுங்க, அவன் பாத்துருவான், யோசிக்க வேணாம். சி ம், அவங்க கிட்ட தெரியாமலாம் இல்ல, அவனுக்கும் தெரியும் இந்த பாடி படம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் பெர்மிஷன் தானே. ஆனா பட் என்னன்னா இப்ப ரொம்ப பிரபாஸ் ஃபேன்ஸ் என்ன பண்ணானுங்க, டெய்லி போட்டு மில்க் பண்ணானுங்க, கடைசியில அவன் ம், உட்காந்து ம். சலார் பார்க்க. அதுதான் இந்த ஃபேன் பேசி, டெய்லி நீங்க இன்ஸ்டாகிராம்ல அவனை ஸ்பேம் பண்ணுங்க, சொல்லி முடிஞ்சிச்சு. தல, அதுல ஒண்ணு பண்ணாம பாத்தீங்களா? அந்த இது கிராபிக்கல் ஃபார்ம் வைக்கும்போது போனு, அவன் யூஸ் பண்ற அந்த போனு கேஸ் வச்சிருந்தான் பாருங்க, உம்மால அதுல செதுக்கல் தான். அவனோட போன் கேஸே அதுதான், அந்த கேட் மாதிரி ஆமா தான் ஆமா ஆமா, வச்சிருப்பான். அவன் ரியல் லைஃப்லயே அவன் போன் கேஸ் தான். போன் கேஸ் அதான். என்னடா இந்த அளவுக்கு பார்த்து எடுத்து எனக்கு வச்சிருக்கீங்களா இல்ல டேய். தல, எனக்கு நான் நான் ஒரு ஒரு மெலிசா ஃபேனா, நான் எனக்கு எது தெரியுமா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ம், உண்மையா சொன்னோம்னா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னன்னா, அஹ், அஜித் சார் யங்கர் விஜயனை கூட்டிட்டு வர்றப்ப அவன் மதுரைக்காரன்னு சொன்னப்ப ஆ, எங்க ஆள் வெடிச்சிச்சு. ஏன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சோசியல் மீடியா ஃபுல்லா தலைனாலே மதுரை தான் சொல்லிக்கிட்டு டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு தெரியும் மதுரை தான் ஓகேயா அப்படின்னு ம். இருக்கிறப்ப, அப்ப எனக்கு எனக்கு மதுரைக்காரர் ரொம்ப இன்னொன்னு ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன ஸ்டேட் வேணாலும் நீங்க சொல்லி இருக்கலாம் ஓகேயா, ம், அங்க மதுரைன்னு வச்சதுதான் ஹைலைட்டே. சரியான ஹைலைட் அது. நீ நீ ஒரு கேங்ஸ்டரு, நீ வந்து வேற ம், ஸ்டேட் நீங்க வச்சு நீங்க வந்து திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ நீங்க எந்த வேணாலும் வைக்கலாம். நீங்க வந்து இவன் ஒரு கேங்ஸ்டரு, இவன் மதுரையிலேருந்து வந்தாதான் ஸ்பெஷலி. நீங்க வேற ஸ்டேட் சொன்னா சினிமா, தமிழ் சினிமாவே இப்படிதான், மதுரை தான் ஓகேயா. ஸோ அவனா தேட்டர்லாம் இங்க வெடிச்சிருச்சு, எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம். ஐயோப்பா நல்ல வேளை மதுரைன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொரு சீனு, என்னடா இத கூட ஏடா நீ வைப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தலைவா. பாக்குறப்ப மஸ்தான் பை அந்த எலிவேஷன் சீன் போகும்ல, பிளாஷ்பேக் கிட்டப்ப ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் போகும்ல, அப்ப மஸ்தான் பை ஒரு டைலாக் சொல்லுவான். அவன் அவன் வந்து பெருசா இருக்கும் போதே, ஐ மீன் கிளப்லாம் பெருசா இருக்கும் போதே கிளப்பை கலைச்சவரோடா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். எக்ஸாக்ட் டைலாக் வந்து கிளப்பை கலைச்சதுன்னு சொல்லும். ஓகேவா? ஏகே அவர் வந்துட்டு பெரிய ஆளா இருக்கும் போதே அவர் கிளப்பை கலைச்சாரா அப்படிங்கிற மாதிரி வரும்.
அதெல்லாம் செதுக்கல் தான் சரிங்களா. எல்லாமே நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான் புண்ணியமா. நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும். ப்ரோ ஆமா ஒரு டவுட், கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படத்துக்கும் எஃப்டிஎஃப்எஸ் வந்துடுறாரு, மேபி அடுத்த படத்துக்கு லாக் பண்றாருன்னு இந்த நினைக்கிறேன். இந்த படத்துக்கு FDFS வரல தலைவா, 2 ஷோ பார்த்திருக்கான் கண்டினியூஸா. சரியா அதுதான் தல டவுட்டா இருக்கு எனக்கு. இல்ல டவுட் எல்லாம் இல்ல தல நம்ம பல தடவை சொல்லியாச்சு, அவரு டாக்ஸ்ல தான் இருக்கிறாரு. அது அவங்க அப்பா வந்து மூவ் பண்ணி தான் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் ரெட்ரோ முடிச்சுதான் நம்மளுக்கு தெரியும். அப்படிலாம் அவன் பண்றான்னு வச்சுங்களேன். நான் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் வந்து நம்மளுக்குன்னு சொல்லி பெருசா ட்வீட் போட்டதில்ல. நான் உங்க லாஜிக் படியே நான் வரேன்னா, ரொம்ப எதுவுமே பெருசா போட்டதில்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்பதான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மந்த்ஸ் அவர் எப்ப வந்து அந்த டாக்ஸ் போறதுன்னு எல்லாத்துக்கும் ரூமர் தெரிஞ்சுச்சோ, அதுலேருந்து தான் இப்படி இருக்குது. ஓகேயா? பிஎம்ல இருந்து ஸ்டார்ட் பட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஷோ பட் வந்து பார்த்துட்டு ட்விட்டர் பண்றாரு. அவர் ரொம்ப ட்ரை பண்றாரு தல. நம்ம ஆளு நிறைய பேர்த்துக்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஃப்ரீக்வெண்டா எஸ்சி கிட்ட வந்து டச்ல இருக்கிற ஒரே பர்சனே கார்த்திக் சுப்புராஜ் தான். நடந்தா நல்லா இருக்கும். தலைவா ஏன்னா நடந்தா நான் நான் நடந்தா நல்லா மேனிஃபெஸ்ட் இருக்கும் பண்றது தல. என்ன தெரியுமா? நடந்தா நான் மேனிஃபெஸ்ட் பண்றது ப்ரோ ஃபுல் அண்ட் இந்த ஃபுல் ராவா மதுரைக்காரனுங்க மதுரை கையிலேயே கேங்ஸ்டர், பிடிக்க முடியாது. அவ்வளவுதான். கார்த்திக் சுப்புராஜ் எல்லாம் வந்தா மியூசிக் டைரக்டர் அதான் கண்டிப்பா தலைவா. சனா இருக்கணும் இல்ல ஒரு ஆக்சுவலா. நிமிஷம், நான்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை கேங்ஸ்டர் தான். சரியா, அதை மட்டும் வந்து வேஷ்டியோ லுங்கியோ ஏதோ ஒன்று கட்டிட்டு வந்து நடிக்க விட்டாங்கன்னா அவ்வளவுதான், என் பிறவி பலம் நடந்துருவேன். மெயின் மியூசிக் டைரக்டர் சனாவா இருக்கணும், அது ரொம்ப நாள் எல்லாரோட ஆசை அஜித் குமாருக்கு. ஆனா அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ப்ரூஸே மத்தியான ஸ்பேஸ் போட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு ஆர்கேசம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஃபுல்லா அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த ஒருத்தன் ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல, படம் ஸ்டார்ட் ஜெயிலர் சொல்லிருப்பான் பாருங்க, படம் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா கையடி தான், படம் ஆமா ஆமா எண்டு ஆமா. வரைக்கும் கையடி தான். எல்லாரும் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. மெயினா ஒரு லேடி ஒன்று நான் பேசினாங்க பாத்தீங்களா, படம் லைட்டா காரசாரமா இருக்கணும், அதுக்கு கீழே கமெண்ட் போட்டிருந்தான், தலைவா கட்சி ஆரம்பிச்சா முதல் போஸ்டிங் அவன் மகளிர் அணி தலைவர் தான் அப்படின்னு. ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, போன படம் காரம் இதா இருக்கும் சப்புன்னு இருக்கும், இந்த படம் காரசாரமும் கலந்தாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கறி கஞ்சி பேசியிருந்தாங்க. கறி கஞ்சி. இருக்காச்சு. அதுல ஒருத்த கீழே கமெண்ட் பண்ணிருந்தான், மகளிர் அணி தலைவர் இவங்க தான் நம்ம கட்சிக்கு அப்படின்னு. நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் தலைவா, பார்த்தோன்னா சிரிப்பா போச்சு. ஆட்டு ரத்தத்தையே சூடா குடிக்கிற பசங்க கிட்ட போயிட்டு அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, அப்புறமேட்டுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, நிம்மதியா பெருமூச்சு விட்டு வாழ்ந்துட்டு இருங்க, இதெல்லாம் யாரு உன்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி வந்து படத்தை நடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தானுங்க. டைலாக்ஸும் வேணும்ல ப்ரோ, எவ்வளவு நாள் தான் நம்ம இதே மாதிரி எடுக்க முடியும், சில இதெல்லாம் வந்து சோசியல் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்ல. அதுல வந்து அதனால தானே இன்னைக்கும் நம்ம ஏகே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் லாயலா இருக்கும். தலைவா அதுதான் மெயின். அந்த டோப் கடைசி கிளைமேக்ஸ் கெடாமிஸ் வரும் பாருங்க. ஐயோ விவேக் ப்ரோ, கெடாமிஸ் எப்படி இருந்தது? கார் விட்டு இறங்கும் போது, ரோல்ஸ் ரைஸ் விட்டு இறங்கும் போது, ப்ரோ அதெல்லாம் செதுக்கல் ப்ரோ. அந்த லுக்க பார்த்துட்டு தான் ப்ரோ ஹால்ல வந்து சிரித்து சிவா கெட்ட வார்த்தையில கத்துறானுங்க ஏசி. எப்படி எல்லாம் காட்டலாம். எங்க FDFSல சிரித்து சிவா அதிகமா தாக்கப்பட்டாரு ஒவ்வொரு டைமும். என் ட்வீட்ல ஃபுல்லா நீ அதான் தாக்கு, ஜிபி ரிவ்யூன்னு போட்டிருப்பேன். சரியா, சிவா நீ ஊம்பு, அச்சுனத் நீ கூட ஊம்பு அப்படின்ட்டு போட்டு வச்சிருப்பேன். சரியா, 7 வருஷம் நம்மளோட அப்படியே கரியரே க்ளோஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டானுங்க. இவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா, அவ்வளவு ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு தலைப்படம் வந்து நான் இவ்வளோ ஹாப்பி நாங்கள் ப்ரோ முக்கால்வாசி நல்லா ப்ரோ 100% நாங்களாம் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை ப்ரோ. டைம் லைனே ஹாப்பியாக இருக்கு, சோஷியல் மீடியா ஹாப்பியாக இருக்கு. ஆஃப்லைன்லாம் இங்கே ஒன்லி திங் என்ன ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குன்னா, டே டிக்கெட் வாங்க போனால் டிக்கெட் கிடைக்க மாட்டேதுதான்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேற எதுவும் இல்லை. மோஸ்ட்லி இந்த ஸ்பேஸ்ல நான் இருக்கிற எல்லாருமே இப்போ மலேசியா ஃபேன்ஸா ப்ரோ, இல்ல இங்க இருக்காங்களா நிறைய பேர்? இல்ல ப்ரோ, நான் சென்னையில தான் ப்ரோ ஒர்க் பண்றேன், சென்னை தான். ஓ, திருநெல்வேலி யாரும் இல்ல இந்த திருநெல்வேலி ஃபேன்ஸ்? அதான் அசிக்னு ஒருத்தர் இருக்காரு ஸ்பீக்கர்ல, அவர் இங்கே மலேசியால தான் வேலை செய்கிறாரு. ஓ, மதுரை திருநெல்வேலி யாரும் இல்ல ப்ரோ. ப்ரோ இது ஒண்ணு சொல்லிடுறேன், இங்க புக் மை ஷோன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்கு. அதுல என்ன ஒரு இதுனா, விடாமுயற்சிக்கு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஷோ, சரியா, டிக்கெட் வந்து பீக் ஹவர்ஸ்ல 7K 5K தான் இருந்துச்சு. இன்னைக்கு 20K 25K 18K கம்மியே ஆகல. இன்னைக்கு 1 ஹவர் பீக் ஹவர் புக்கிங் 18,000 டிக்கெட் கம்மியே ஆகல. செதுக்கெல்லாம் நிக்கலாம்.
டிக்கெட் ப்ரோ பிச்சின்னு நீங்க போகுது. யாருன்னா ஒருத்தன் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் கம்ப்ளீட் மூவி. அதை பாத்தீங்களா? நல்லா இருந்தது அது கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தேன் முன்னாடி. ப்ரோ, பார்த்தேன். அது உண்மையா ட்ரைலர் ஒரு இது செமையா இருந்தது. போட்டிருந்தாங்க, நல்லா ட்ரைலர். இருந்தது. ஆனா ஆக்சுவலா நல்லா இருந்தது. ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு நிறைய ஏகே ஃபேன்ஸ் பழைய இங்க ரொம்ப நாளா ஆன்லைன்ல நிறைய பேர் தெரியும். ரொம்ப பழைய ஆளுங்களாம் நிறைய பேர் வந்து ஹாப்பியா ட்வீட் போட்டு போனாங்க இன்னைக்கு. எல்லாம் காரணம் இந்த விண்டேஜ் சாங்ஸ், விண்டேஜ் அஜித் லுக், அந்த டயலாக்ஸ், அதுதான் மெயின். எல்லாரும் ஹாப்பியா இருந்தது காரணமே இந்த வாலி அதெல்லாம். அந்த தலைவா விவேக், இந்த சீனுக்கு எப்படி தேட்டர் இருந்துச்சு? எங்க தேட்டர்ல செதுக்கிட்டானுங்க. நான் பாத்துற 3 ஷோலையுமே. அது நீங்க எல்லாம் சொல்லுங்க ப்ரோ. அந்த போட்டோ எடுத்துட்டு சாவடிப்பார்ல எல்லாத்தையுமே. அப்ப போகும்போது அவன் வந்துட்டு எப்பயும் அந்த போஸ்ட் கொடுங்க, பழைய போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பால. தீனா போஸ்ட் கொடுப்பாரு. உங்க தீனா போஸ்ட், ஃபேவரட் அதான் தீனா போஸ்ட் தான். உங்க ஃபேவரட் ஐயோ போஸ்ட் சாய், சொல்லுவான். அதான் சரியான பாஸ்போர்ட் சீன். சீனை, அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி போடுறதே இல்லையா எனக்கு கீழே வந்து பாஸ்போர்ட்ல தான் கீழே ஜாமீன் ஒரு அக்கௌண்ட் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கு. இல்ல, மலேசியாக்கு டேவிட் பில்லா, இந்தியாவுக்கு தீன தயாளன். தயாலன்ட்டு வரும் பாருங்க. பாஸ்போர்ட்டை தூக்கி அந்த எரிக்கிறதுக்கு தூக்கி போடுறதுல வந்துச்சு. அந்த சீனும் ஆனா வேற லெவல்ல இருந்துச்சு. தலைவா உண்மையாலுமே தீனா படத்தை பார்த்து ஃபேன் ஆகி வெறி பிடிச்சு போயிருப்பான் பொழுது. இன்ட்ரெஸ்டிங் அந்த கண்ணு சீன் வச்சுட்டான். ஆமா, கண்ணு சீன் கண்ணுதான் வைப்பான்னு வச்சுட்டான். அவன் சொன்னான்ல, தீனா வந்து எங்க சித்தப்பாவோட போயிருந்தேன் சம்திங் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல சொல்லியிருந்தான்ல. ஆனா நம்ம ஒரு விஷயம் உண்மையிலே பாராட்டி ஆகணும். இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல ஒரு படம் எடுத்திருக்கான். ஆனா வெறும் ஏகேயோட டேட் வெறும் 70 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டு வெள்ளனே அனுப்பி விட்டுருக்கான். 72 நாள்